cuties, welcome to Python for Toddler series. So previous video la nama enna program paathom appadina ஒரு number nama கொடுத்தோம் அப்படினா அந்த number even number இல்ல odd number ஆனு கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தான்ல எந்த மாதிரி நாம ஒரு கோட் டெவலப் பண்ணனும் அப்படி நாம பார்த்தோம். சோ எந்த மாதிரி நாம கண்டிஷன்ஸ் கொடுத்தோம் அப்படினா நமக்கு even number odd number ஆனு கரெக்ட்டா அவுட்புட் வரும் நம்ம பார்த்திருந்தோம். சோ previous program பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா சோ ப்ளீஸ் நீங்க previous programமும் பாருங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற programs எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கிட்டு அது வந்துட்டு ஆல்பபெட்டா இல்லையா அப்படினு நம்ம பைத்தான் கோட் எப்படி டிடெக்ட் பண்ணனும்னு பார்க்க போறோம். அதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன ப்ரோகிராம் பார்க்க போறோம் அப்படினா அதே மாதிரி யூசர் கிட்ட இருந்து வாங்குன இன்புட்டை அது வவலா இல்லையா அங்கறத எப்படி நம்ம பைத்தான் கோட் டிடெக்ட் பண்ணனும் தான் நாம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So first நமக்கு வந்துட்டு ஒரு நம்ம கொடுக்கிற லெட்டரோ இல்ல ஏதோ ஒரு கண்டென்ட்டோ ஆல்பபெட்டா இல்லையா அப்படினு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பைத்தான் கோட் வந்துட்டு நமக்கு அவுட்புட்ல சொல்லணும். சோ as usual நம்ம எப்பவும் பண்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் நம்ம கிட்ட என்ன கேட்கணும் அப்படினா enter your character அப்படி நம்ம கிட்ட கேட்கணும். சோ நம்ம ஒரு character வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நம்ம எந்த character வேணாலும் நம்ம வந்துட்டு என்டர் பண்ணுவோம். சே நாம வந்துட்டு ஒரு நம்பர் என்டர் பண்ணலாம், இல்ல ஒரு டாலர் என்டர் பண்ணுவோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆல்பபெட்டை கூட நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பைத்தான் கோட்ல இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணனும். இந்த லாஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம சிஸ்டம் நமக்கு என்ன அவுட்புட்டா சொல்லணும் அப்படினா அது வந்துட்டு ஆல்பபெட்டா இருந்துச்சு அப்படினா அது வந்துட்டு ஆல்பபெட் அப்படினு சொல்லணும். இல்ல அது வந்துட்டு ஆல்பபெட் இல்லாம வேற ஏதாவது நம்ம கொடுத்திருந்தோம் அப்படினா இந்த இடத்துல not an alphabet அப்படினு நமக்கு வந்துட்டு அவுட்புட்டா நமக்கு வந்து சொல்லணும். சோ இதுதான் நமக்கு வர வேண்டிய எக்ஸ்பெக்டட் அவுட்புட். சோ இந்த கோட் டெவலப் பண்றதுக்கு நாம லாஜிக் வந்துட்டு எப்படி யோசிக்கணும் அப்படினு நம்ம பார்க்கலாம். சோ இதுவே நாம ஒரு ஹியூமன் கிட்ட எப்படி சொல்லுவோம் அப்படினா இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு உங்க கிட்ட வந்துட்டு ஒரு கண்டென்ட்ட சொல்லிட்டு ஆல்பபெட்டா இல்லையா நான் கேட்டேன் அப்படினா நீங்க மைண்ட்ல என்ன ஆபரேஷன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க? சோ இப்போ வந்துட்டு ஏன்னு நான் சொல்லிட்டு இது வந்துட்டு ஆல்பபெட்டா இல்லையா அப்படினு நான் கேட்டேனா நீங்க மைண்ட்ல சிம்பிளா ஒரே ஒரு லாஜிக் தான், அதாவது ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்க யோசிப்பீங்க. ஏல இருந்துட்டு இசட் வரைக்கும், அதாவது நம்ம சின்ன வயசுல படிச்ச ஏபிசிடில இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நான் சொல்லி இருந்தேன் அப்படின்னா நீங்க இது வந்துட்டு ஆல்பபெட் அப்படின்னு சொல்லுவீங்க. சப்போஸ் நான் இப்போ வந்துட்டு 1 கொடுத்தேன் அப்படின்னா அது வந்துட்டு ஏபிசிடியில் வராது, அதாவது ஆல்பபெட்ஸில் வராது. ஸோ இந்த A to Zல வராது. அதனால நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா நீங்கள் மைண்டில் ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இல்லை யோசிச்சுட்டு இது வந்துட்டு ஆல்பபெட் கிடையாது அப்படின்ட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. ஸோ இதுதான் இந்த கோடில் இருக்கக்கூடிய லாஜிக். நம்ம தர கண்டென்ட் வந்துட்டு ஏல இருந்துட்டு இசட்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஆல்பபெட்னு சொல்லும். இல்லை ஏ டு இசட்டை தவிர வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நாட் அன் ஆல்பபெட்னு சொல்லும். ஸோ இதுதான் நம்ம மைண்டில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நாம மைண்டில் இந்த கான்செப்டை நம்ம எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி இப்போ நாம இந்த இடத்துல பைத்தானுக்கு அதாவது கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி நம்ம பைத்தான் கோட்ல எழுத போறோம். ஸோ அது எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோடை ரன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு எடுத்தோன்னே என்ன கேட்குது அப்படின்னா என்டர் யுவர் கேரக்டர் அப்படின்னு கேட்குது. நான் இப்போ ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு நான் என்டர் தரேன். ஸோ என்டர் தரும்போது பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அன் ஆல்பபெட் அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு CH அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்புட் ஆஃப்னு கொடுத்துட்டு என்டர் யுவர் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்டர் யுவர் கேரக்டர்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல நாம ஒரு ஆல்ஃபபெட்டை தான் நம்ம வந்துட்டு கொடுப்போம். அதாவது ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரிங் கண்டென்ட் தான் வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல டைப் கன்வர்ஷன்ஸ் எதுவுமே நம்ம பண்ண கிடையாது. ஸோ அதனால வெறும் இன்ட் ஆஃப் அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம ஜஸ்ட் இன்புட் ஆஃப்னு மட்டும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அதை வந்துட்டு நம்மளுக்கு இந்த சியில் போயிட்டு இந்த லைனில் சேவ் ஆயிடும். சேவ் ஆகிட்டு லைக் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா CH is greater than or is equals to A and CH is lesser than or is equals to Z அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம். அதாவது ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கேரக்டர் வந்துட்டு ஏல இருந்துட்டு இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸில் இருக்கா அப்படின்ட்டு இந்த இடத்துல செக் பண்ணும். ஸோ கேரக்டர் இஸ் கிரேட்டர் than or is equals to A அப்படின்னா ஏவாவோ இல்லை ஏக்கு மேலே இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டாக இருக்கா அப்படின்ட்டு இந்த இடத்துல செக் பண்ணும். அண்ட் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா கேரக்டர் இஸ் லெஸ்ஸர் than or is equals to இசட்டான்னு பார்க்கும். அதாவது இசட்டுக்கு உள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கும். அதாவது ஏல இருந்துட்டு இசட்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றா தான் இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் CH அப்படின்னு கொடுத்துருக்கோம். CHல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற இந்த ஏனுங்கிற ஆல்ஃபபெட், அதாவது யூசர் கிட்ட இருந்து வாங்கின ஆல்ஃபபெட்டை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டு இஸ் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல இஸ் அன் ஆல்ஃபபெட்னு வந்திருக்கு. ஸோ இப்போது இதுவே இந்த கோடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நம்பரை கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ண அப்படின்னா இது வந்துட்டு இட் இஸ் நாட் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்டெப் வரைக்கும் அதே தான் நடக்கும். ஸோ இப்போ CHோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1 இருக்கும். இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஏ இல்லை ஏக்கு மேலே இருக்க லெட்டரான்னு பார்க்கும், இசட்டுக்கு உள்ளே இருக்க லெட்டரான்னு பார்க்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற எந்த ஒரு லெட்டர்ஸுமே இந்த 1ஓட மேட்ச் ஆகாது. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ ரன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு CHஐ பிரிண்ட் பண்ணிவிட்டு இட் இஸ் நாட் அன் ஆல்ஃபபெட்னு சொல்லும். ஸோ அதனால இந்த 1ஐ பிரிண்ட் பண்ணிவிட்டு இட் இஸ் நாட் அன் ஆல்ஃபபெட் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த கோடு வந்துட்டு இப்படி யூஸ்வலாக நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக தான் அவுட்புட் வரும். பட் ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஆக்சுவலாக லாஜிக்காக பார்க்க போனோம்னா கரெக்ட் கிடையாது. இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ பார்க்கலாம். இந்த கோடை இப்போ நான் ரன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன தரேன் அப்படின்னா கேபிட்டல் A கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அன் ஆல்ஃபபெட் அப்படின்னு தான் எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. ஆக்சுவலாக கேபிட்டல் ஏவுமே ஆல்ஃபபெட் தானே. ஸ்மால் ஏவாக இருந்தாலும் சரி கேபிட்டல் ஏவாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஆல்ஃபபெட் தான். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட பைத்தோன் கோடு வந்துட்டு இட் இஸ் நாட் அன் ஆல்ஃபபெட்னு வருது. ஸோ எதனால் இப்படி வருது அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது ஸ்மால் ஏல இருந்துட்டு ஸ்மால் இசட் வரைக்கும் இருக்கிற கண்டென்ட் மட்டும்தான் இந்த இடத்துல செக் பண்ணும். ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல கேபிட்டல் A கொடுத்துருக்கிறதுனால இந்த கண்டிஷனுக்குள்ளே வராது. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்டை ரன் பண்ணுது. ஸோ கேரக்டர் இஸ் நாட் அன் ஆல்ஃபபெட் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல தப்பான அவுட்புட் வந்து வருது. ஸோ இந்த எரரை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதே கோடு தான். பட் இந்த கோடில் இன்னும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இதே கோடு நான் திரும்ப காப்பி பண்ணி வேற ஒரு செல்லில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். என்ன கண்டிஷன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே கண்டிஷன் தான். அதை காப்பி பண்ணி திரும்ப இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன தரேன் அப்படின்னா ஸ்மால் ஏக்கு பதிலாக கேபிட்டல் A அதுக்கப்புறமேட்டு ஸ்மால் இசட்க்கு பதிலாக கேபிட்டல் இசட்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு திரும்ப அதே மாதிரி தான் அவுட்புட் ஸ்க்ரீன் வரும். ஸோ இப்போ நான் கேபிட்டல் A கொடுத்துட்டு ரன் பண்ணேன் அப்படின்னா இஸ் அன் ஆல்ஃபபெட் அப்படின்ட்டு எனக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஸோ இந்த இடத்துல எதுக்கு நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வருது அப்படின்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணுது. ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் வரும்போது என்ன கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் அப்படின்னா ஒன்று ஸ்மால் ஏலேருந்து ஸ்மால் இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டராக நம்ம கொடுத்ததுன்னு செக் பண்ணும். இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு, அதாவது இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷன், அதாவது இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்துட்டு ரன் ஆகும். இது என்ன செக் பண்ணும் அப்படின்னா கேபிட்டல் ஏல இருந்துட்டு கேபிட்டல் ஏல இருந்து கேபிட்டல் இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸாக நம்ம கொடுத்தது அப்படின்ட்டு இந்த இடத்துல கண்டிஷன் செக் ஆகும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த எல்ஸ் பார்ட் வந்து ரன் ஆகும். பட் இந்த இடத்துல நாம கேபிட்டல் A கொடுத்துருக்கோம். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து இந்த கண்டிஷன் போய் செக் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க லெட்டர் என்ன அப்படின்னா கேபிட்டல் A கொடுத்துருக்கோம். ஸோ கேபிட்டல் A வந்து கேபிட்டல் ஏலேருந்து கேபிட்டல் இசட்குள்ளே இருக்கக்கூடிய லெட்டர் தான். அதனால A இஸ் அன் ஆல்ஃபபெட் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இஃப் கண்டிஷன்ஸில் நம்ம இந்த மாதிரி அண்ட் ஆர் காம்பினேஷன்ஸில் கூட நம்மளோட இஃப் அண்ட் எல்ஸ் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். செகண்ட் நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா அதே மாதிரி யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்குவோம். இன்புட்டை வாங்கினதுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்லும் அப்படின்னா
அது வந்துட்டு வவலா இல்லை கான்சனண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் நம்மக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா வாட் இஸ் யோர் கேரக்டர் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டென்ட் கேட்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டென்ட்டை தருவோம். ஸோ அந்த கண்டென்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கோட் லாஜிக் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும். லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்துட்டு நம்மளுக்கு ரிப்ளை தரணும். என்ன தரணும் அப்படின்னா அது வந்துட்டு வவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு வவல்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா அது வந்துட்டு கான்சனன்ட் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லணும். ஸோ இதுக்கு நார்மலாக நம்ம லாஜிக் வந்துட்டு எப்படி யோசிப்போம் அப்படின்னு நம்ம செகண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஹியூமன் கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு லெட்டர் வந்து நான் சொல்கிறேன், அது வந்துட்டு ஆல்ஃபபெட்டா வவலா இல்லையா நீ சொல்லு அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ வவல்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு 5 லெட்டர்ஸ் இருக்குது, AEIOU. ஸோ இந்த 5 லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லெட்டரை நான் சொன்னேன் அப்படின்னா நீ அதை வந்துட்டு வவல்னு சொல்லு. இந்த 5 லெட்டரில் இல்லாத ஒரு லெட்டரை நான் சொன்னேன் அப்படின்னா அதை வந்துட்டு கான்சனன்ட்னு நீ சொல்லு அப்படின்ட்டு தான் நம்ம இந்த இடத்துல ஹியூமன் கிட்ட நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது இதே கூட நம்ம கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி நம்ம பைத்தானில் சொல்ல போகிறோம். ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கோடை நம்ம வந்துட்டு ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட கேரக்டர் கேட்கும். ஸோ கேரக்டர் கேட்கும்போது என்ன தரேன் அப்படின்னா ஏன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ ஏன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு வவல் அப்படின்ட்டு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த கோட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரிங் கண்டென்ட் கொடுக்கறதுனால இந்த இடத்துல நம்ம டைப் கன்வர்ஷன்ஸ் எதுவுமே பண்ண கிடையாது. ஜஸ்ட் இன்புட் ஆஃப்னு மட்டும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ சிஹெச்ல இப்போ என்ன ஸ்டோரே இருக்கும் அப்படின்னா சிஹெச்ல ஏனுங்கிற வேல்யூ வந்து ஸ்டோரே இருக்கும். ஏன் ஏ ஸ்டோரே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அவுட்புட்ல இருந்து வாங்கின கண்டென்ட் வந்துட்டு ஏ தான். ஸோ அதனால ஏன்னு ஸ்டோரே இருக்குது. அடுத்து வந்துட்டு இஃப் கண்டிஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும். இஃப் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா CH is equals to ஏவா அப்படின்னு பார்க்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்துட்டு ஈக்குவல்ஸ் டு ஏவான்னு பார்க்கும். ஸோ இந்த லைன் வந்து சிமிலர் டு இந்த லைன் தான். ஸோ ஃபஸ்ட்டு வவலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம் AEIOUவா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன் செக் பண்ணுறது தான் இந்த இடத்துல நம்மளுக்கு நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேரக்டர் ஏவான்னு பார்க்கும். ஏவா இருந்துருச்சு அப்படின்னா அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா கேரக்டர் இஸ் வவல், அதாவது சிஹெச்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு இஸ் வவல்ங்கிறத நம்மளுக்கு அதே மாதிரி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நான் ஏ தராம யூ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா யூமே வவல்னு தான் சொல்லுவோம். பட் ஆனால் கோட் எக்ஸிக்யூஷன் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிஹெச் வந்துட்டு ஏவா அப்படின்னு பார்க்கும். ஸோ ஏவா இருக்காது. ஏவா இல்லாததுனால இந்த ஆர் கண்டிஷன் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அடுத்த கண்டிஷனை போய் பார்க்கும். சிஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு இஎன்னு பார்க்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல சிஹெச்சோட வேல்யூ வந்துட்டு யூ. ஸோ இது வந்துட்டு சிஹெச் வந்துட்டு இஎன்னு பார்க்கும். ஸோ வந்துட்டு கிடையாது. ஸோ அடுத்த கண்டிஷன் பார்க்கும். யூஸ் ஈக்குவல்ஸ் டு ஐன்னு பார்க்கும். இங்கேயும் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. திரும்ப இங்கே பார்க்கும். இதுவும் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. இப்போ இந்த கண்டிஷனுக்கு வரும். ஸோ யூஸ் ஈக்குவல்ஸ் டு யூன்னு பார்க்கும்போது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுது. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுறதுனால பிரிண்ட்ல போயிட்டு சிஹெச் அதாவது சிஹெச்ல என்ன இருக்கோ அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு இஸ் வவல் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இதுவே இப்போ இந்த இடத்துல
ஸோ இதுவே இப்போ இந்த இடத்துல y கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு y is consonant அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், ஏவா ஈயா ஐயா ஓவா யூவான்னு பார்க்கும். ஸோ இது எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு டைரெக்டாக இந்த எல்ஸ் கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் y is consonantனு வந்திருக்கு. ஸோ திரும்ப இந்த ப்ரோக்ராம்லையுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லாஜிக் வந்து இடிக்குது. என்ன இடிக்குது அப்படின்னா இப்போ சப்போஸ் நான் வந்துட்டு ஸ்மால் ஏ கொடுக்காம கேபிட்டல் ஏ கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன்னா பாருங்கள், கேபிட்டல் ஏயுமே இது வந்துட்டு கான்சனன்ட் தான் சொல்லும். பிகாஸ் இந்த இடத்துல கண்டிஷன் செக் ஆகும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ ஹியூமன் நம்மளுக்கு புரியும் ஸ்மால் ஏவும் கேபிட்டல் ஏவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா நாம இந்த மாதிரி தனித்தனியாக தான் நம்ம வந்துட்டு கோட் எழுதணும். ஸோ அது எப்படி எழுதுறதுன்னா நம்மளோட இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். ஸோ சின்ன ஆல்ட்ரேஷன் தான். இதை காப்பி பண்ணி திரும்ப நம்ம இன்னொரு செல்லில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன தரணும் அப்படின்னா இந்த செட் ஆஃப் கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் தரணும். ஆர் கொடுத்துட்டு இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்மாலில் கொடுத்துருக்க லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு கேபிட்டலில் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ கேபிட்டல் இ, அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல கேபிட்டல் ஐ, அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்துட்டு கேபிட்டல் ஓ, அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கேபிட்டல் யூ. இப்போ கொடுத்துட்டு என்னோட கோடை நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் கேபிட்டல் ஏ கொடுத்துட்டு ரன் பண்ணா பாருங்கள் ஏ இஸ் வவல் அப்படின்ட்டு தான் வரும். ஸோ நம்ம ஹியூமன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் தான் ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ எல்லாமே ஒரே லெட்டர்னு புரியும், கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ கம்ப்யூட்டரில் நம்ம கோட் பண்ணும்போது நாம் இந்த மாதிரி தனித்தனியாக தான் நம்மளுக்கு வந்து கோட் தரணும். ஸோ இந்த இடத்துல கோட் லாஜிக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது இந்த எல்லா கண்டிஷனுமே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆகும். ஸோ ஃபால்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல ஆர் கொடுத்து இன்னொரு கண்டிஷன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறதுனால இங்கே இருந்துட்டு இங்கே போய் அடுத்து செக் பண்ணும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கும்போதே கேரக்டர் ஏவான்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிட்டு நம்மளுக்கு சிஹெச் வந்துட்டு வவல்னு அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 2 ப்ரோக்ராமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கிட்ட இருக்க லாஜிக்குமே நான் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோட்ஸ் எல்லாமே நான் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பை பாய்.